ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் காலிஃப்ளவருடன் 2 வெங்காயம் சேர்த்து மொறுன்னு கிறிஸ்பியாக இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். செஞ்ச உங்களுக்கு ஒன்றும் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் காலிஃப்ளவரில் இப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கங்க. கலந்த பிறகு சின்னதாக ஒரு காலிஃப்ளவர் தண்டு பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு பூவை மட்டும் எடுத்து இது மாதிரி சுட தண்ணீரில் போட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 1 நிமிஷம் இந்த சூடான உப்பு தண்ணீரில் போட்டு விட்டு எடுத்திங்கன்னா அதில் புழு பூச்சி இருந்தாலும் இல்லை கெமிக்கல் ஏதாவது ஸ்ப்ரே பண்ணியிருந்தாலும் அந்த தண்ணியிலே இறங்கிடும். இப்போ சரியாக 1 நிமிஷம் ஆன பிறகு தண்ணியிலேருந்து வடியை விட்டு எடுத்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கங்க. எப்பயுமே காலிஃப்ளவரில் இது மாதிரி சுடுதண்ணியில் போட்டு எடுத்த பிறகு சமைக்க தொடங்குங்க. இப்போ தண்ணியிலேருந்து வடியை விட்டு எடுத்து வேறொரு பவுலில் மாற்றிட்டேன். இப்போ இதோட கொஞ்சம் மசாலா பொருட்களை சேர்த்து கலந்து வச்சிடலாம். அதுக்கு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்ட தண்ணியிலேருந்து தான் வடியை விட்டு எடுத்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்து அப்படியே ஊற விட்டுடுங்க. ஊறி வரட்டும். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி மெலிசாக நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சின்ன துளையுள்ள கிரேட்டரில் துருவி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கங்க. இது மாதிரி தண்ணியில் 2 முறை அலசின பிறகு ஒட்டை பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்ல கைகளால் பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கங்க. மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குன்றது ஒரு 150 கிராம் அளவுக்கு எடை இருந்தது. இப்போ துருவின உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதோட பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா 1, கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லியும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் அப்படியே சேர்க்காமல் கைகளில் சேர்த்து நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கங்க. இது மாதிரி கசக்கினாலே நுணுங்கிடும். ஃப்ளேவரும் நல்லா இருக்குங்க. இதில் உருளைக்கிழங்கு துருவி சேர்த்துருக்கோம். கூடவே கடலை மாவு சேர்க்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக ஓமம் சேர்த்து இது மாதிரி நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க. மசாலா உப்பு எல்லாம் நல்லா வெங்காயம் உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா கொஞ்சம் தண்ணீர் பிரிஞ்ச மாதிரி வருங்க. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. தண்ணீர்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதில்லை. உருளைக்கிழங்கு வெங்காயத்தில் இருக்க தண்ணீரே இது எல்லாத்தையும் உறிஞ்சி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும். பாருங்கள், இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்ட பிறகு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மசாலாவில் பெரட்டி எடுத்து வச்ச காலிஃப்ளவர் ஒரு பீஸ் எடுத்து நம்ம கலந்து வச்ச கலவை மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ அதுலேருந்தே கொஞ்சமாக எடுத்து மேலே அப்படியே வச்சு சீல் பண்ணி அப்படியே எடுத்திங்கன்னா உருண்டையாக உருட்டிக்கங்க. காலிஃப்ளவர் வெளியே தெரியாத அளவுக்கு இது மாதிரி நல்லா ரவுண்டாக பால் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை பார்த்து உள்ளே சேர்த்துக்கங்க. மொத்தமாக ஒரே பேட்சாக சேர்க்காமல் ஒரு 2-3 பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துக்கங்க. இது மாதிரி தேவையான அளவுக்கு உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கங்க. அப்போ தான் உள்ளேயும் வெந்து மேலேயும் செவந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். இது மாதிரி 1 நிமிஷம் ஆன பிறகு ஈவனாக கலந்து விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வந்ததும் நல்லா கலந்துட்டு இதை அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள், நல்ல மொறுன்னு கிறிஸ்பியான போண்டா ரெடி ஆகிடுது. இதே மாதிரி மீதமுள்ளதையும் பொரித்து எடுத்துருங்க.
காலிஃப்ளவரில் எப்பயுமே நம்ம பக்கோடா மாதிரி போட்டு எடுப்போம். ஆனால் வெங்காயம், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர்லாம் சேர்த்து டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த மொறுமொறுப்பான போண்டா ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் மதியம் லஞ்சுக்கு கூட சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். மாலை நேர ஸ்நாக்காகவும் டீ கூட பரிமாறலாம். ரொம்ப சூப்பராக சுவையாக அருமையாக இருக்குங்க. எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் சீசனில் மலிவாக கிடைக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவரை வச்சு டிஃப்ரெண்ட்டான போண்டா ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.